ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ரன் நெஸ்ட். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாத குலதெய்வ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் தனி சிறப்புகளை கொண்டுள்ளன. ஒரு சில மாதங்களில் பண்டிகைகள் நிறைந்திருக்கும். ஒரு சில மாதங்களில் இறை வழிபாட்டுக்கான விசேஷங்கள் நிறைந்திருக்கும். மாசி மாதத்தில் சிவபெருமான், விநாயகர், மகாவிஷ்ணு, சூரிய பகவான் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடுவதற்கான விசேஷ நாட்கள் உள்ளன. இதை தவிர்த்து மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். மாசி மாதத்தில் குடும்பத்தில் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை என்று பெரிதாக எதுவும் இல்லாததால் இது குலதெய்வத்தை வணங்கக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் மேற்கொள்ளக்கூடிய எந்த காரியமும் நன்றாக இருக்காது. முன்னோர்கள் எந்த நல்ல காரியத்தை செய்தாலுமே முதலில் குலதெய்வத்தை வணங்கி பூஜித்த பின்புதான் தொடங்குவார்கள். பல குடும்பங்களில் குலதெய்வத்திடம் பூ போட்டு பார்த்து அதற்கேற்றாற் போலதான் முடிவு செய்யும் பழக்கமும் இருந்து வருகிறது. குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில் ₹1 காசை முடித்துவிட்டு புதிய செயலை தொடங்குவார்கள். எனவே குலதெய்வத்தை மறப்பது என்பது நம்மை பெற்றோர்களை மறப்பது போன்றதாகும். கிரகங்களின் அனுகிரகம் இல்லை என்றால் கூட குலதெய்வத்தின் சாபத்தை பெறக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலும் இஷ்ட தெய்வம் வேறாக இருந்தால் கூட அவரவர் குலதெய்வத்தை கட்டாயமாக வழிபட வேண்டும். அதனால்தான் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானதாக எல்லா சமூகங்களிலுமே எழுந்து வருகிறது. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருபவர்களுடைய இல்லத்தில் எந்த விதமான சாபத்தின் தாக்கமும் ஏற்படாது. குலதெய்வ வழிபாட்டை செய்பவர்களுடைய குடும்பத்தில் கிரகங்களின் தோஷம் பெரும்பாலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாது. எவ்வாறு மார்கழி மாதம் மகாவிஷ்ணுவை பெருமாளை வணங்கக்கூடிய மாதமாக அமைகிறதோ, மாசி மாதம் என்பது மாதம் முழுவதுமே அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டுக்கு உரியதாகும். எனவே இதில் குலதெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக அவசியம். மாசி மாதம் மார்ச் 14ஆம் தேதி வரை நீடிக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அவரவர் குடும்ப வழக்கப்படி பொங்கல் வைப்பது, அபிஷேகம் செய்வது, குலதெய்வத்திற்கு புடவை சாற்றுவது, அன்னதானம் செய்வது உள்ளிட்ட சடங்குகளை நிறைவேற்றலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயமாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்து வந்தாலே குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நாமும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு குலதெய்வத்தின் அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.